ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல கோவக்கா ஃப்ரை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோவக்காய நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி அத இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய வச்சுக்கோங்க. அதுல ஆயில் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய ஆட் பண்ணுங்க. இப்போ ஒரு கரண்டிய வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சில பேருக்கு கோவக்காய நல்லா ஃப்ரை பண்ணா பிடிக்கும். ஸோ, அப்படி நல்ல ஃப்ரைடு கோவக்காய் பண்ணணும்னா, நம்ம ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு மூடிய வச்சு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மூடிய ஓப்பன் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் ஒரு மூடிய வச்சு மூடி 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த மூடிய ஓப்பன் பண்ணி நல்லா வதக்குங்க. கோவக்காய் கொஞ்சம் சாஃப்ட்டான பிறகு இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் ஆயில ஆட் பண்ணிக்கோங்க இப்போ. ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. நீங்க லோ ஃப்ளேம்ல தண்ணி ஆட் பண்ணாம குக் பண்ணும்போது, உங்களுக்கு கோவக்கா ஃப்ரை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல கோவக்கா நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு யம்மியான கோவக்கா ஃப்ரை ரெடி. இந்த பொரியல நீங்க சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!